சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஆவியானவருடைய வழி நடத்தல் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியாகிய தேவனே, நீர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்களுக்கு விளங்காத காரியங்களை நீர் விளங்கப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உறுதியாக நிற்க நீர் கற்றுத் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க கிருபை செய்யும். ஆண்டவரே, நான் அல்ல, என்னுடைய சுயமல்ல, நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நீர் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகான மகிமையாக உமக்கே செலுத்தி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாட்களிலும் நாங்கள் மற்றவர்களை வழிநடத்துகிறதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அது முதலாவது தொடங்குது எங்கேண்டா குடும்பத்திலே தொடங்குது. குடும்பத்திலே தொடங்குது மற்றவர்களை வழிநடத்துறதை பற்றி. முதலாவதாக நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென், ஆமென். இது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? ஆண்டு அனுபவியுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்கிறதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆண்டு கொள்கிறதா அடிமைப்படுத்துகிறது இல்லை. ஆண்டு கொள்கிறதா ஆண்டவருடைய இதன்படி அவர் தான் அதுக்கு மேலாக வைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேலாக. இது முதலாவதுல ஆதியாகமத்திலே நாங்கள் தொடங்குறோம். ஏன் ஆதியாகமத்தில் நாங்கள் தொடங்குறோம்னா, என்னத்தை எடுத்தாலும் நாங்கள் ஆண்டவர் எப்படியாக அந்த வழியை அமைத்து கொடுத்தார் என்றதை நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் தொடக்கத்தில் ஆதாமையும் மேவாளையும் படைத்தார். இதை போய் வெளியில் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, உனக்கு அது அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக கதைகளை சொல்லுவாங்க. அவங்க உலகத்தாக்கள் சொல்ற என்ன, குரங்கிலேருந்து தான் மனிதன் வந்தான், இப்படியான இதுகளை அவர்கள் சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, இப்போ வித்தியாசமாக எல்லாம் கணக்கெல்லாம் வந்துட்டு அதுகளையும் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் மனுஷனையும் மனுஷியையும் படைத்து தேவன் இந்த பூமியை ஆண்டு அனுபவிங்கன்னு சொல்லி அவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். இதில் சொல்லுகிறோம், இதில் பார்க்குறது என்னென்றால், ஆண்டவர் மனுஷனை ஏற்படுத்தினது ஆண்டவர் தன்னுடைய சாயலாக ஏற்படுத்தினார். அவருடைய சாயலாக ஏற்படுத்தி அவரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மனிதனுக்கும் தனக்கும் ஒரு உறவை வைத்துக் கொண்டிருந்தார். அந்த உறவு முறிக்கப்பட்டது. ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அது பாவத்தின் நிமித்தம் அது முறிக்கப்பட்டது. அதில் பிறகு ஆண்டவர் அவரை அப்படியே சபித்து விடவில்லை, அவர்களை திரும்பவுமாக ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து வெளியில் விடுகிறார். இது தொடக்கத்தில் நடக்கிறத காரியம். இப்போ நாங்கள் எங்கே வருகிறோம் என்றால், தொடர்ந்து நாங்கள் ஒரு இந்த படத்தை பார்ப்போம். இந்த படத்தில் பாருங்க, சொல்லப்படுகிறது முதலாவதாக ஆண்டவர் இருக்கிறார், அதுக்கு பிறகு புருஷன், அதுக்கு பிறகு மனைவி, அதுக்கு பிறகு பிள்ளைகள் என்று சொல்லி ஒரு படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போமாண்டா, ஆண்டவர் தான் எங்களுக்கு என்னவாக இருக்கிறார், ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார். என்னபடி எடுத்தாலும் நாங்கள் ஒரு குடையை நாங்கள் பாருங்க, நாங்கள் குடையை கொண்டு போவோம். இப்போ வெயிலாக இருக்கீங்களா, இல்லாட்டிக்கு மழையாக இருக்கீங்களா, ஒரு குடையை கொண்டு போவோம். அப்போ நாங்கள் குடை பிடிச்சி கொண்டு போகிற இடமெல்லாம் நிழல் இருக்குல்ல, அந்த நிழலை நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கீங்க. அது மாத்திரமில்லை, நாங்கள் குடை பிடிச்சி மலையில் போய்க்கல, நாங்கள் போகிற இடம் நாங்கள் மலையில் நனையாமல் அந்த குடை எங்களை பாதுகாக்குது. இதுக்கு மேற்பட்டது தான் ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்களுக்கு மேல் இருக்கிறது. அவர் குடையாகத்தான் கொடுக்கப்படுகிறது. அந்த வசனம் அப்படியாகத்தான் இருக்கிறார். அவர் எங்களை கவர் பண்ணுகிறார் எல்லா காரியங்களிலும். எங்களுடைய நாங்கள் உடம்பை கவனிக்கிறதில் இல்லை, எங்களுடைய மனம் எங்களுடைய இருதயம் எப்படியாக காக்கப்படுகிறா, தேவனுடைய வார்த்தையினால் காக்கப்படுகிறது. மெடிசின்ல சொல்றாங்க 40,000 நோய்ட்ரோன் எங்களுடைய இருதயத்தில் இருந்து ஃபங்க்ஷனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஃபங்க்ஷன் தான் எங்களுக்கு ஃபீலிங்கை கொடுக்குது. அந்த ஃபீலிங்கால தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நல்லா பிடிச்சதுன்னா நாங்கள் அப்படி வாழ்வோம், எங்களுக்கு நல்லா பிடிக்கலைன்னா எங்களை சரிப்படுத்தி சரியான ஒரு வாழ்க்கைக்காக கடந்து சொல்லுவோம். நாங்கள் பாருங்கள், மற்றவர்கள் எங்களை
குறை கதைக்காத மாதிரிக்கு நாங்க வாழ்ந்துட்டு போறோமல்ல. என்னண்டு மற்றவர்கள் எங்களை குறை கதைக்காத மாதிரிக்கு நாங்க வாழ்ந்துட்டு போறோமல்ல. அதுக்கும் மேன்மா அதுக்கும் முதல் தேவை என்னன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தான் எங்களை சரியான பாதையில வழிநடத்தும். ஆண்டவருக்கு பயப்பட கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் நாங்கள் வளர்ந்து வரைக்குள்ள ஒரு வயது வந்தவட்டோம்னா நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு ஒருத்தர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி. ஆனால் நாங்கள் கூட படித்து தான் நாங்கள் அந்த இடங்களுக்கு வந்திருக்கிறோம். மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் என்ன மாதிரி சொல்கிறார்கள், மற்றவர்கள் என்ன மாதிரி பேசுகிறார்கள், மற்றவர்கள் என்ன மாதிரி நடந்து கொள்கிறார்கள், மற்றவர்கள் என்ன மாதிரி வாழ்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அதன்படி நாங்கள் எங்களுக்கு இது பிடிச்சிருக்குது, நாங்கள் அதன்படி நாங்கள் போயிடுவோம், இந்த பாதையில் நாங்கள் போயிடுவோம்னு சொல்லி. ஆனால் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனுக்கு எனக்கு வசனத்தை முடியுங்கோ ஆகும், மனிதனுக்கு நல்லமா தோன்ற வழிகள் எல்லாம் மரண வழி என்று சொல்லப்படுகிறது. மனுஷனுக்கு செம்மையா தோன்ற எல்லாம் மரண வழி. அது சரியில்லை. ஆண்டவருடைய வழியில நாங்க போகணும். ஆண்டவருடைய வழியில நாங்கள் போகணும். ஆண்டவருடைய வழியில எங்களை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, ஆண்டவருடைய வழியில போகணும் சொல்லி கொண்டிருக்கிறத பார்க்க அவருடைய வழிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறது இன்னும் திறம். கீழ்படுகிற ஒரு உள்ளம் எங்களுக்கு போகணும். என்னத்தை தான் சொன்னான், யார் இந்த இடத்துல நின்று தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற ஒரு உள்ளம் எங்களுக்கு வேணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற உள்ளம் ஆண்டவர் தான் எங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய வசனம் எங்களோடு பேசும். அந்த பேசுகிற நேரத்தில் நாங்களே எங்களை திருத்தி கொள்வோம். என்னண்டு, நான் இப்படியாக நடக்கக்கூடாது, நான் இப்படியாக முறுமுறுக்கக்கூடாது, இப்படியாக கோவப்படக்கூடாது, இப்படியாக நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கொடுக்கப்பட்டதே ஒரு கொஞ்ச நேரம் இந்த பூமியில் ஒரு கொஞ்ச காலம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கொஞ்ச காலத்தில் நான் நன்மையானவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் நன்மையாக இருக்க வேண்டும். அதாவது நாங்கள் எவ்வளவுத்துக்கு நாங்கள் எங்களை திருத்தி கொள்கிறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். பாருங்க, ஆட தெரியாதவளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, மேடை சரியில்லைன்னுவாங்க. அப்ப நான் ஆட தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் மேடையை நான் சரியா இருக்கணும். எனக்கு வாழ தெரியாட்டிக்கு நான் சொல்லலாது அது போல இது போல மற்ற இதுகளை நாங்கள் குறை சாட்டி கொண்டிருக்க கூடாது. இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். எங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டுறீங்கள எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனை ஆண்டவர் ஒரு ஸ்தானத்திலே கொடுத்திருக்கிறார். தகப்பன்மாருக்கு முக்கியமா இன்றைக்கு கொடுக்க போற அந்த வசனம், தகப்பன்மார்கள் தங்களுடைய வேலையை ஒழுங்கா செய்ய வேண்டும். எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அப்பா இருக்கிறார். அவர் அந்த வேலையை ஒழுங்கா செய்ய இல்லாட்டிக்கு அவர் செய்யலையேண்டா அவரிடத்துல குற்றம் இல்லை, குறைகள் இல்லை. நாங்கள் பாருங்க, அப்படி நாங்கள் அவர்கிட்ட வேற இப்படி அவரை நேசிக்கிற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்? அவர் ஒரு நல்ல அப்பா, அவர் ஒரு நல்ல அப்பா. அதே மாதிரி தான் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நல்ல ஒரு அப்பா எங்களுக்கு கிடைச்சிருக்கிறார், நல்ல ஒரு அப்பா எங்களுக்கு கிடைக்கிறார். கடினமான நேரத்தில் கூட அதாவது கடிந்து கொள்கிறதிலும் கூட நாங்கள் அவரை வெறுக்கக்கூடாது. ஆண்டவர் எங்களை கடிந்து கொள்ளைகளே நாங்கள் அவரை வெறுக்கக்கூடாது. அவர் எங்களுக்கு நன்மைக்காகத்தான் அந்த காரியங்களை செய்கிறார். அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் தாய் தகப்பன்மார் என்ன செய்யணும்னா, நாங்கள் பிள்ளைகளை பெற்றுட்டோம், அவர்கள் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க வளர்ந்தாலும் நான் எங்களோட மம்மிக்கு சொல்லுவேன், நான் முந்தி சொல்லுவேன், நான் பெரிய ஆளாக வந்துட்டு நீங்கள் எனக்கு இன்னும் என்ன கழிச்சு கொண்டிருக்கிறீங்க எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ மம்மி சொல்லுவா, நீ பெரிய ஆளாக வந்தாலும் நீ புள்ள தானே எனக்கு. அதே மாதிரி தான் பெரிய பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது இன்னும் காரியங்கள்.
இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. விரலுக்கு ஏற்ற ஒரு வீக்கத்தோடு நாங்கள் ஜீவித்துட்டு போயிடுவோம். அதுக்கு மேல் மிச்சமாக எங்களுக்கு வேண்டும். எல்லாம் மாயை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் மாயை. நாங்கள் ஒன்றும் கொண்டு வரையும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறோம் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச காலம் இந்த பூமியில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கொஞ்ச காலத்தில் நாங்கள் ஒழுங்கா நானும் என் வீடும் என் வீட்டாரும் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் எங்களை சரியான பாதையில் வழி நடத்தினார். இதில் பாருங்கள், இதில் சொல்லப்படுகிறது சங்கீதம் 127வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கு முதல் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். இப்ப நாங்க எங்கிட்ட கேட்போம், ஆண்டவர் எங்களையும் அந்த பார்வையில தானா பார்க்கிறார். நாங்களும் ஆண்டவருடைய கண்ணுக்கு முன்பாக நாங்களும் நீதிமானா தானே இருக்கிறோம். Es geht eigentlich um Väter in diesem, gezielt an Väter, aber nicht nur jetzt, aber dass man, die haben eine Position in unserer Familie, in eine Rolle bekommen. Und die sollten, wie das hier abgebildet ist, erstmal Christus und dann Vater und dann Mutter und dann Kinder. Und unter dieser Ordnung sollten wir versuchen, unser Leben zu leben. Das ist ganz wichtig, dass die Väter wach bleiben und dass die richtigen Weg gehen, richtigen Weg einschlagen. Es kann nur durch Gottes Geist uns dahin bewegt werden. Es gibt keine andere Möglichkeit. Es gibt einen guten Vater, der über alle Familie. Das ist Gott selbst, er selbst. Der Herr selbst ist unser guter Vater. அவர் ஒருவரே எங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பனை நாங்கள் ஆடிக்கொள்ளணும். அப்போ நாங்கள் என்ன, நீதிமானாய் கண்ட அந்த நோவாவை ஆண்டவர் தன்னோடு கூட சேர்த்துக் கொண்டார். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், 127வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதார். அப்ப கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும் என்றால் நான் கர்த்தரோட இணைந்து இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும். அவர்தான் என்னுடைய வீட்டை கட்ட, அவர்தான் என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்துல நான் என்ன அர்ப்பணிக்க வேண்டும். நாங்கள் ஜெபத்துக்கு நாங்கள் ஆண்டவரிடத்துல போகிறோம் என்ற எவ்வளவு நாங்கள் ஆண்டவரோட நாங்கள் இன்டென்சிவாக நல்ல ஆண்டவரோட இணைந்து இருக்கிறோம், வாழுகிறோம்ன்றது முக்கியம். நாங்கள் எங்களுக்கு வந்த மாதிரிக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு போகக்கூடாது. வாழ்ந்துட்டு போகலாம், அந்த மற்ற உலகத்து ஆக்கள் வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டித்தான் இருக்கு. நான் இன்றைக்கு வாசித்த சங்கீதத்தில் கூட சொல்லப்படுகிறது, அதாவது ஆஸ்திகளை குறித்து பணங்களை குறித்து கணக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. அதாவது அதுலேயே அழிஞ்சு போவாங்கன்னு தான் வருகிறது அது கடைசியில். ஆனால் ஆண்டவரை தேடி ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாத என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து அவரை என்ன எடுத்து, அதாவது ஒரு சும்மா சர்வசாதாரணமாக பிள்ளைகளாக வளர்ந்துட்டு போய்க்கல பெருசாக எங்களுக்கு ஒரு நோக்கங்களும் வராது. ஒரு குடும்பம்னு சொல்லி வரைக்கல எங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் வரும். எங்களுக்கு வர்ற பொறுப்புகளை குறித்து, எங்களுடைய மனைவியை குறித்து, எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு மெசேஜ் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த மெசேஜில் அது அவர் இப்போ நினைக்கிறேன், அந்த மெசேஜ் கிட்டத்தட்ட 70ஆம் ஆண்டு 80ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு போதகர் அந்த மெசேஜை செய்தார். அதில் சொல்லப்பட்டிருந்தது,
ஜெர்மனியை குறித்தும் அவர் அந்த மெசேஜில் சொல்லியிருந்தார். இந்த ஜெர்மனில் நடந்தது. அவருடைய இடம் வந்து இங்கிலாந்து, அவர் ஊழியர் செய்தது இங்கே. அந்த மெசேஜில் சொல்கிறார், அதாவது இந்த தேசத்து தகப்பன்மார்கள் தங்களுடைய பொறுப்புகளை இழந்து விட்டது நிமித்தம் இந்த தேசம் இப்படியான ஒரு அழிவுகளாக சந்திச்சு போகிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அதாவது யூரோப்பியன் லைஃப் வந்து வித்தியாசமான லைஃப். எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கல்ச்சர் இருக்குது. நாங்கள் சிலோனில் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கல்ச்சர் இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கீங்களோ ஒரு கல்ச்சர் ஷாக் கொண்டு எங்களுக்கு, என்னடா அவங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு போகிறாங்க, எங்களுக்கு நாங்கள் பார்க்க தெரியுது. ஆனால் நாங்கள் வளர்த்தெடுக்கிற எங்களோட பிள்ளைகளும் இந்த இதுக்குள்ள தான் வளர்ந்து வரையணும். இவர்களுக்கு தெரியாது எங்களுடைய கலாச்சாரங்கள். ஆனால் இதுக்கு மேலாக ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்கு தேவை. இந்த கலாச்சாரம் ஒரு பக்கம், ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். பாருங்கள், பிள்ளைகளை வளர்த்து வரைக்கல எங்களுடைய கலாச்சாரத்தில் நாங்கள் எவ்வளவு கொஞ்சம் நாங்கள் தமிழர்கள், எங்களுக்கு பண்பாடு இப்படி இருக்குது, நாங்கள் இப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை சொல்லி சொல்லி அவர்களுக்கு வளர்த்து எடுத்து வந்தாலும் அதுக்கு மேலாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டியதாக. அப்ப பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்னா அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு ஸ்தானத்துக்கு வரும்போது, ஒரு தாயாக ஒரு தகப்பனாக வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவரை அண்டிக் கொள்ளுவார்கள். ஆண்டவரை அண்டிக் கொள்ளுவார்கள். நாங்கள் இல்லாத காலத்தில் அவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அப்படித்தான். அப்போ பாருங்கள், பிள்ளை படிக்குதோ படிக்கலையோ ரட்சிப்பு முக்கியம். பிள்ளை படிக்குதோ படிக்கலையோ ரட்சிப்பு முக்கியம், மீட்பு முக்கியம், ஆண்டவருக்கு பயப்படு பயம் முக்கியம். இவர்கள் முக்கியமாயிருக்கிறது வாழ்க்கையில். இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நான் செய்து காட்டினா தான் என்னுடைய பிள்ளையும் கற்றுக்கொள்ளும். உலகதான் நான் சொல்றது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினா தான் பிள்ளையும் கற்றுக்கொள்வோம். அதாவது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், நாங்கள் வேதம் படிக்க வேண்டும். பிள்ளைகள் எங்களை பார்த்து நாங்கள் சொல்லணும், வேதத்தை படி, ஜெபி, ஆண்டவரிடத்தில் ஒன்று ஒப்புக்கொடு. அப்படி நாங்கள் சொல்லிக்கல பிள்ளைகள் அதை கேட்டு வளர வேண்டும். இதுக்குத்தான் தாய் தகப்பன் சொல்லி ஏதோ நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய தாய் தகப்பன்மார் இப்படி இதான் ஓகே, அப்படியே நாங்கள் வந்துட்டோம், பிள்ளைகளாக வந்துட்டோம், எங்களுக்கு இப்போ பிள்ளைகள் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ஏனோ தானோன்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு போகக்கூடாது. ஆண்டவருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு ஜெனரேஷன்லும் ஆண்டவர் தனக்கென்று சொல்லி ஜனங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஜெனரேஷன்லும் ஒவ்வொரு ஜெனரேஷன்லும் ஆண்டவர் தனக்கென்று சொல்லி ஜனத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள நாங்களும் ஆண்டவரிடத்தில் நாங்கள் அகப்பட வேண்டியதாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் வேதத்தை அறிஞ்சிருக்காங்க, எத்தனையோ பேர் நாங்கள் கதைக்க விட்டால் கதைப்பாங்க, வேதத்தை குறித்து கதைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அவங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்க சபையில் இல்லை, அவங்க வெளியில் நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய தாய் தகப்பன்மார்கள் கண்ணு கருத்துமா இருக்கு. அது முக்கியமாக தகப்பன்மார். பாருங்கள், பாஸ்கா பண்டிகை குறித்து நாங்கள் பார்க்குறோம். ஆதியாமத்திலே நாங்கள் பார்த்துட்டு வரைக்கல, ஆதியாம் யாத்திராம் அதில் பார்த்துட்டு வரைக்கல ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் ஒரு நல்ல ஒரு ஆட்டை தெரிந்தெடுத்து இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். மோசேக்கு அந்த காரியம் வெளிப்படுத்தப்படுது. அப்போ அந்த தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஒரு முக்கியமான ஒரு இது என்ன? குடும்பத்தை நடத்துகிறதான ஒரு அதாவது ஒரு வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய கைகளில். அந்த குடும்பத்தை அவர்கள் தான் சரியான பாதையில் வழிநடத்தும். பிள்ளைகளோடு நாங்கள் பேச வேண்டும், மனம் திறந்து பேசுவோம். பிள்ளைகளிடத்தில் எல்லா காரியங்களையும் நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும்.
இன்னும் பாருங்க 128வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சங்கீதத்துல. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதுல எழுதப்படையில கர்த்தருக்கு பயப்படாமல் அவற்றை வழியில நடக்காமல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்ல. எல்லா பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்ப ஆண்டவர் எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவன். என்னத்தை செய்தாலும் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருவோம். என்னத்தை செய்தாலும் பிரைவேட்டாவோ எங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியாமல் மறைச்ச ஒன்று நாங்கள் செய்யலாம். நாங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு தேவை எங்களுடைய வேலையோ வீடோ எங்களுடைய குடும்பமோ என்ன காரியம் என்றாலும் நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக அதை கொண்டு வரணும். எங்களுக்கு ஒரு ஆலோசனையாக எங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரிடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இப்படியா இந்த காரியத்திலே எனக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி தார். இந்த பகுதியிலே எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபைனான்சியல் பிரச்சனை, அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கணும், ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே இதுக்கு ஒரு முடிவு. நாங்கள் அதை செய்யத்தான் எங்களுக்கு ஆண்டவர் வழிகளை திறக்க ஆண்டவரிடத்தில் இன்னும் எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும். நாங்கள் செய்யாமல் நாங்கள் கேட்காம கேட்குற ஆண்டவர் சொல்லுற வசனம் சொல்லுற மத்தியில் யார் கேட்கணுமோ அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். கேட்காம வாய மூடிட்டு இருக்கிறாங்களே கொடுக்கப்படும். யார் கேட்குறாமோ ஆண்டவரிடத்துல நாங்கள் வாயை திறந்து அப்பா இடத்துல எப்படி கேட்குறோமோட அப்படி நாங்கள் கேட்குற மாதிரிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாக நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்பிக்க வேண்டும். இதுகளை பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டும். பிள்ளைகளிடத்தில் நாங்கள் உண்மையாகவே இந்த காரியங்களை குறித்து நாங்கள் மும்முரமாக நின்று அவர்களை கற்பித்து கொடுக்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் நாங்கள் பாருங்கள், சின்ன பிள்ளைகளாக வளர்ந்து வரைக்கல அவர்கள் கேட்குறதெல்லாம் நாங்கள் வேண்டி கொடுப்போம். ஏன் பிள்ளை அழக்கூடாது, பிள்ளையை சமாதானப்படுத்தணும், பிள்ளையோட விருப்பம் அதுன்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுக்கு மேன்பாக எங்களுடைய அப்பா இருக்கிறார். அவருக்கு தெரியும் நாங்கள் என்னத்தை கேட்டாலும் நன்மையான காரியங்களை ஆண்டவரிடத்துக்கு கேட்போம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கிடைக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய தாகமும் கண்ணீர்களும் இதுகளுக்காகத்தான் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு தொடக்கத்திலேருந்தே சொல்லி கொண்டு ஆண்டவரிடத்துல வளர்த்தி எடுக்கணும், ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு மேல் நான் ஒரு அளவுக்கு வந்த அப்புறம் பிள்ளைகள்கிட்ட பேசி நாங்கள் சொல்லலாம், சரி நீ உன்ட்ட வேலையை பார்க்கன்னு சொல்லி அப்படி செய்யலாம். நாங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எப்படித்தான் இருந்தாலும் அவர்களோட நாங்கள் இன்னும் மனதை திறந்து பேசக்கூடியதாக இருக்கணும். ஆண்டவர் பாருங்கள், சங்கீத புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் இப்படியாக சொல்லக்கூடாது. துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளின் வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுல சொல்லி இருக்கு, முதலாவது தொடக்கத்துல என்ன, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவார்கள். அநேகர் என்ன செய்யறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில சார்ந்திருக்கிறது, பாவிகளுடைய வழியில நிற்கிறது, பரியாசக்காரத்தில். இதெல்லாம் சொல்ல போனா இந்த 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, உலகத்தாக்களை போல நாங்களே ஜீவித்துட்டு போறது. ஆண்டவரை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், ஆனால் உலகத்தாக்களை போல நாங்கள் ஜீவித்துட்டு போறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுக்க மாட்டோம். எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுக்கணும். நாங்கள் என்ன செய்யணுமோ செய்யலையோ ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் இப்படி எழுதினோன்னு படிக்கணும், தியானிக்கணும், ஆண்டவரிடத்தில் ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். இதை நாங்கள் பழக்கத்துக்கே நாங்கள் கொண்டு வரணும். இது முக்கியம் எங்களுக்கு. இது இல்லாமல் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. இது இல்லாமல்
இது இல்லாமல் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லை. பேருக்கு கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, நாங்கள் சண்டே கிறிஸ்டியன்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் அப்படியா நாட்கள் இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பிள்ளைகளும் அதை கேட்டு கேட்டு அதன்படி வளர மாட்டோம். பிள்ளைகளும் அதன்படி வளரணும். எல்லாத்துக்கும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எப்படி அப்பா எங்களுடைய அதாவது தகப்பன் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ்த்து கொண்டு வருகிறார், அதே போல பிள்ளைகளும் அதை போல படித்து வளர வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமா, இந்த யோசுவாவில் 1ஆவது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. அப்ப நாங்க அதாவது குடும்ப தலைவர்கள் முக்கியமாக தங்களுடைய இருதயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் குடும்ப தலைவியும் அதுக்கு கீழ்ப்படிவா, பிள்ளைகளும் கீழ்ப்படிவா. இரண்டு, குடும்ப தலைவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்கு வேற வேலையே இல்லை. எங்களோட வேலை இருக்குது. எங்களுக்கு இருக்கிற இந்த 8 மணித்தியால நாங்கள் வேலைக்கு போயிட்டு சம்பளம் எடுத்துட்டு வர்றது, குடும்பத்தை பார்க்குறது, குடும்பத்துக்கு தேவையான எல்லா இதுகளையும் அதாவது பேமெண்ட் இதுகளெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம். சாப்பாடு வேண்டாம், பிள்ளைக்கு சாப்பாடை கொடுப்போம், அதுகளெல்லாம் செய்கிறோம். ஆனால் இதுக்கு மேலாக நாங்கள் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். தேவனை அண்டிக் கொள்கிறோம். நாங்கள் எப்படியே வாழ்ந்துட்டு போவோமா இருந்தால் நாங்கள் அதாவது சில குடும்பங்களை கவனிப்போமா இருந்தால் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் காசு 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 காசுண்டே இருக்கும். சில பேரை சில பேரை பார்ப்போமா இருந்தால் அவர்கள் தங்களுடைய வீட்டை பற்றி கொஞ்சம் கவனிப்பார்கள், கொஞ்சம் கூட. அதாவது இந்த சேக்களுக்குள்ள வந்துட்டாங்கன்னா உலகத்தில் கணக்கு காரியங்கள் இருக்கு. எங்களை ஆண்டவருடையிலிருந்து எங்களை திருப்புறதுக்கான கணக்கு காரியங்கள் இருக்குது. யாராவது பிஸ்னஸ் செய்கிறார்கள் வந்து உங்களோட கைப்பின வேண்டாம், நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா நல்லா ஓடுது, நீங்களும் இப்படி செய்யலாம். இப்போ எல்லாம் பணத்தை பற்றி தான் எல்லாரும் காய்ச்சி கொண்டிருக்காங்க. இன்டர்நெட்டை திறந்தாலே ஏதாவது ஒரு இது பார்த்தாலே முதல் உங்கள்கிட்ட 2000 ஒரு இருக்குது, அதை கொண்டே அங்கே கொடுங்கோ, 6 மாதத்தில் உங்களுக்கு 10,000 வந்துடும். போய் ஆண்டவர் அதாவது எங்களுடைய மனதை திருப்புகிறதான காரியம். இந்த பணத்தை தேடி என்ன சில பேரோட கதைச்சா எனக்கு வேலை இடத்துல சில பேர் வந்து கதைப்பினா அவங்களுக்கு பணத்தை பற்றியும் ரெண்டை பற்றியும் இதுகள் தான் கதை கதைக்கலாது. அநேகருடைய அவங்களுடைய நோக்கம், உலகத்தாருடைய நோக்கம் முழுக்க இப்படியாத்தான் இருக்குது. நான் இன்னொரு வீடை வேண்டிட்டேன், அந்த வீடை வேண்டிட்டேன், இன்னொரு காரை வேண்டிட்டு போ, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார் ஃப்ரீ டிக்கெட் பரலோகத்துக்கு, அங்கதான் நான் போறேன், நீ வச்சு கொண்டு ஆண்டவரிடத்துல நாங்க போகணும். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த கொஞ்ச காலத்துல நாங்கள் இந்த பூமியில ஜீவித்து வருகிறோம். அதாவது ஒரு பூ பூத்து சூரியன்ல அது எப்படி காஞ்சி போதோ அப்படித்தான் ஆண்டவருடைய எங்களுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு குறுகிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நாங்க கணக்கு ஆடம்பரமா எல்லாம் நாங்க சிந்திக்காம ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற மகனாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போல நாங்கள் எப்படி போறோமோ அதே போல எங்களுடைய குடும்பத்தையும் அப்படியே நாங்கள் வழி நடத்த வேண்டியதாக இருக்கிறது. குடும்பத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு தலைவர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைவர்கள் என்ன செய்யணும்னா அந்த குடும்பத்தை கவனமாய் பார்க்கணும். தேவைகள் உண்டு தான், அந்த தேவைகளை நாங்கள் சரிப்படுத்தி கொடுத்தாங்க. கொலோசியர் 3வது அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். 16வது வசனத்தில் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக,
சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். அதாவது நாங்கள் என்னத்தை பற்றி கதைச்சாலும் ஆண்டவருடைய வசனத்தை பற்றி நாங்கள் கதைக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் எங்களுக்கு எப்போ நாங்கள் ஆறாவதையாவது நாங்கள் கதைப்போமே இருந்தால் உடனே எங்களுக்கு ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தவணும். ஆவியானவர் நாங்கள் படித்த வசனங்களை எங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துவார். ஞாபகப்படுத்த அவங்க சொல்லுகிற ஏதாவது ஒரு குற்றமான ஒரு குறையான காரியங்களுக்கு உடனே எங்களுக்கு ஆண்டவர் வசனத்தை தருவார். அந்த வசனத்தை நாங்கள் உடனே சொல்லிடுவோம் அவங்களுக்கு. நாங்கள் சில பேரை பாருங்க ஒரே ஒரு தரம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் காணும். சில பேரை எங்கள் ஒருக்கா தான் காணும். அவருக்கா காணைகளை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். வசனத்தை சொல்லு, ஆண்டவரை பற்றி சொல்லு, இயேசுவை பற்றி சொல்லு. அந்த நேரத்தில் நாங்கள் உண்மையாகவே அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் அந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லுகிறவராக இருக்க வேண்டும். நாங்கள் பாருங்கள், லூக்கா புஸ்தகத்தில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 1 அதிகாரம் 5, 6 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, எலிசபெத்தும் சகரியாவும் என்ன செய்திருக்கிறார்கள்? ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நீதியை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு முயற்சி எடுப்போம். ஆண்டவருக்காக எங்களை அர்ப்பணித்து அவருக்காக எங்களுடைய டைமை அவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் அவருக்காக பிரயாசப்படுவோமா இருந்தால் நாங்கள் நீதி உள்ளவர்களாய் நியாயம் உள்ளவர்களாய் நாங்கள் ஆண்டவர்களை மாற்றுவார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒழுங்காக அப்படி இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எங்களை என்ன செய்வாருன்னா சரியான பாதையில் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இதில் சொல்லப்பட்டது என்ன, நான் உங்களுக்கு அந்த 5வது வசனத்தை வாசிக்கிறதுக்கு விட்டது என்னது கேட்டால், எங்கேருந்து இதெல்லாம் வருது. அந்த 6வது வசனத்தில் எப்படி முடியுது? அவர்கள் தேவன் இருவரும் என்ன செய்தார்கள்? பயந்து தேவனுக்கு பயன்படுத்தார். இதில் இன்னொன்று என்னென்னா, இவர்களுக்கு பிள்ளையே இல்லை. ஆனால் காபிரியல் தூதன் அவர்களுக்கு ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்து ஒரு குழந்தை அவர்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார். முற்று முழுதுமாக புருஷன் மனைவியாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார். பாருங்கள், இப்படியான ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்படி ஆண்டவர் நாங்கள் எவ்வளவுக்கு அவரிடத்துல நாங்கள் பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவுக்கு ஆண்டவர் எங்களை சரியான பாதையில் வழி நடத்தி கொண்டு போவார். நாங்கள் அடுத்த வசனத்தை பார்ப்போம். 50வது வசனம் எப்படி சொல்லுது? அவருடைய இரக்கம் அவருக்கு பாய்ந்தவர்களுக்கு தலைமுறையும் உள்ளது. ஆமென். அவருடைய இரக்கம் என்ன செய்யுதுன்னா அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையாக இருக்கிறதா. அப்ப எங்களுடைய பிள்ளைகள் மீதும் தலைமுறையாக இரக்கம், தேவனுடைய இரக்கம் வர வேண்டுமெண்டா நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். நாங்கள் புருஷ மனைவியா இருக்கிறோம்னா நாங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறவராக இருக்க வேண்டும். அது முக்கியம். நாங்கள் வேற ஒருத்தராலே நாங்கள் வழிநடத்தப்படக்கூடாது. தேவ ஆவியானவர்னால் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியானவர்களால் நாங்கள் வழிநடத்தப்பட. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களோட அம்மா சொல்லுகிறாங்க, அப்பா சொல்றாங்க, எங்கட அம்மா அப்பா, நான் சாட்சியை சொல்லலாம், எங்களுடைய அம்மா அப்பா எங்களை ஒழுங்கா வளர்த்ததை நடித்தான் நாங்கள் சாட்சியா நிற்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் மேலாக இருக்கிற எங்கட அப்பா இருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு சலாக்கியம். சும்மா வாயான சொல்லிட்டு போயிடலாம், அப்பா பிதாவை என்று சொல்லிட்டு போறோம். அதை பற்றி நாங்கள் இன்னும் கூட அறிய மாட்டோம். எப்படியாக அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் அறிய வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நாங்கள் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் எங்களுக்கு இது கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம். அவர் எங்களுக்கு வழியாக அமைக்கப்பட்டார். எங்களுடைய குடும்பத்துக்கு வழியாக அமைக்கப்பட்ட அவர் கூடாக எங்களுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டானது, எனக்கு ரட்சிப்பு உண்டானது. இந்த பாவ சாப வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். அது பிரித்தெடுத்த தேவன் எனக்கு தந்தார் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை. இந்த புத்திர சுவிகாரத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி நாங்கள் ஆண்டவர், அதாவது நாங்கள் ஆண்டவரத்தில் ஒரு உறுதியோட ஒரு ஒரு என்னண்டு ஒரு உறவோடு ஆண்டவரிடத்துல நாங்கள் போகணும். ஆண்டவரை மகனாக மகளாக நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஆண்டவரிடத்துல என்ன ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 7வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுக்கிற அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதாவது நாங்கள் பொல்லாதவர்களா இருந்த ஆண்டு எங்களுக்கு நல்ல ஈவுகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். நல்லது எங்களோட பிள்ளை என்னிலும் பார்க்க நல்லா இருக்கணும், அதான் எங்களோட விருப்பம். ஆனா இதுக்கு மேலாக எங்களுடைய பிதா எங்களுக்கு நன்மையாக செய்கிறவர்கள். எங்களுடைய அது எங்களுக்கு தந்த பொறுப்பு. ஏதோ நாங்க ஒரு போக்குக்கு நாங்க வந்துட்டு போகாம ஆண்டவர் எங்களுக்கு பொறுப்பை தந்திருக்கிறார். ஒரு குடும்பத்துல ஒரு தலைவனாக ஒரு தலைவியாக எங்களை ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அப்ப அதுக்கேற்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அதன்படி நாங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நாங்கள் ஆள வேண்டியதாக இருக்கிறது. பிள்ளைகளை நாங்கள் உண்மையாகவே சரியான பாதையில் வழி நடத்த வேணும். அது மாத்திரமல்ல, இதுக்கு மேலாக எல்லாருக்கும், பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் புருஷனுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் முக்கியம். ஹல்லேலூயா. நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நீர் தந்து எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீர் புதிதாக மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இதயத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டீரே, அதுக்காக நன்றி. ஒரு கீழ்ப்படுகிற ஒரு உள்ளத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டீரே, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே நீர் தாமே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரோடும் நீர் ஆண்டவரை இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரை அதன்படி வாழ நீர் கற்று தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருத்தரோடு நீர் பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உம்முடைய கரத்திலே இந்த கூடாரத்துக்கு நிற்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென்.